அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம். நடைமுறை சன்மார்க்க சங்கத்திலிருந்து பாபு. நம்ம அத்தனை பேரும் அனைத்து சன்மார்க்கிகள் மட்டுமல்ல, உலகமே தைப்பூச தினத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். அந்த சந்தோஷமான அந்த நிகழ்வை நோக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சில கவலைக்கு இடமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடலூரில் ஏற்கனவே தெரியும், பெருவழியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆல்ரெடி அந்த பெருவழியை ஆக்கிரமிப்பு செய்து பலகைகள்லாம் அடித்து நம்மளுடைய மக்கள் நடமாடுவதற்கு இடத்தை குறைத்து கொண்டு வருகிறார்கள். சரி, அப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது இன்னையிலிருந்து அங்கே மரங்களை வெட்டக்கூடிய ஒரு செயல் அங்கே நடைபெற்று கொண்டு வருகிறது. மரங்கள் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். சாதாரணமாகவே மரங்கள் இருந்தால் தான் நாடு வளம் பெற இருக்கும், மரங்கள் இருந்தால் தான் வளமே இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வரக்கூடிய அந்த சூழலில் நம்ம எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் அந்த மரங்கள் இருப்பது எவ்வளோ அவசியம். ஸோ இப்படி அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அங்கே அந்த பெருவழியை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக பலகைகள் அடித்தது மட்டுமன்றி, குழிகள் எடுத்ததுமன்றி, மக்களுக்கு எல்லா விதமான இடையூறுகளையும் செய்துவிட்டு இப்பொழுது அந்த நிழல் தரக்கூடிய சுத்தமான ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்களையும் வெட்டக்கூடிய ஒரு செயல்பாட்டிலே அங்கே ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். மக்களுக்கு ஏதுவாக, துணையாக, மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே ஏதாவது செய்ய வேண்டும். அதை விடுத்து 20-25 லட்சம் பேர் வரக்கூடிய ஒரே நேரத்தில் 25 லட்சம் பேருக்கு மேலே வரக்கூடிய அந்த வடலூர் பெருவழியிலே மீண்டும் அரசாங்கம் கை வைத்து மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கம் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தையும் இங்கே வைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வருகின்ற தைப்பூச தினத்தன்றி வள்ளர் பெருமானுடைய ஜோதி தரிசனத்தை கண்டு வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.